இப்படி அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, டக் டக்குன்னு தட்டி இங்க வாங்க, உங்க மனசுல உங்களை கவர்ந்த அந்த நடிகை யாரு அப்படின்னு கேட்டோம். என்ன வெக்கம் பல பேருக்கு. சரி, இந்த கேள்விக்கு பதில சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துக்கங்க அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. இந்த கேரக்டரை இவகிட்ட கொடுத்தா அடிச்சு தூள் கிளப்பி பட்டை கிளப்புவாங்கன்னு சொன்னா எந்த நடிகைக்கு கொடுப்பீங்கன்னு கேள்வியை முடிக்கலங்க. பதில் மழை மழை மழைன்னு வருது. நஸ்ரியா மேம், அவங்க கியூட்டாக எல்லா கேரக்டருமே சூப்பராக இருக்கும். கியூட்னஸ் பிடிக்கும். கில்லியில் எல்லாத்துலேயுமே ஃபிட்டு யாருனாக்கா திரிஷா மட்டும்தான். எனக்கு பிடித்த நடிகை வந்து ஜோதிகா. அவங்க எல்லா கேரக்டருமே சூப்பராக பண்ணுவாங்க. இந்த சந்திரமுகி கேரக்டர் யாருமே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு பிடிச்ச நடிகை வந்து நயன்தாரா. அவங்க எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் சிறப்பாக நடிப்பாங்க, அதனால அவங்களை பிடிக்கும். ஃபேமிலி கேரக்டராக இருந்தாலும் சரி, ஆக்ஷன் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எடுத்து நல்லா பண்ணுறாங்க. எனக்கு பிடிச்ச நடிகை பார்த்தீங்கன்னா அனுஷ்கா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சிறந்த கதாபாத்திரம் நடிக்கிற நடிகர்னா சிம்ரன் நல்லா நடிக்கிறாங்க, சூப்பராக நடிக்கிறாங்க. எனக்கு பிடிச்சவங்க வந்து கீர்த்தி சுரேஷ். இப்போ இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகைன்னு பார்த்தா அது சமந்தா. சாய் பல்லவி அண்ட் சமந்தா. பிகாஸ் ரீசெண்டாக சாய் பல்லவியோட அமரனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நமக்குள்ளேயே போய் அது இம்பேக்ட் கிரியேட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து பிடிச்ச நடிகை வந்து மீனா. அவங்க வந்து எல்லா கதாபாத்திரமும் பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச நடிகை வந்து ஸ்னேகா. ஸ்னேகா நடிகை ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச நடிகைன்னு சொன்னா ராதிகா மேடம். சகுனி படத்துல அம்மா கேரக்டர் நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நடிகை வந்து ஃபேமிலி மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் வந்து பிள்ளைங்களை கவனிக்கணும், அவங்களோட சுச்சுவேஷன் தொடர்ந்து நடிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க தோற்றப்படி அப்படி மாறினாலும் அவங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்க, அந்த ஆக்ட்ரஸ் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபேமிலி கூட ஒத்துழைக்காம இருக்கலாம்.